கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சி மூலமாக நடக்கிற திறப்பிலே 6 மணி நேர உபவாச ஜெபம் இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 3வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் உள்ள வானத்தின் வாசல் கூடாரத்தில் வைத்து நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இந்த திறப்பில் 6 மணி நேர ஜெபத்தில் அநேக பிள்ளைகள் பங்கு பெற்று கர்த்தர் கொடுக்கிற மேலான விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய காரியத்திலையும் சரீர காரியங்களிலையும் உலக பிரகாரமான காரியங்களிலையும் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். உங்களுக்கும் பயன்படும் விதமாக இந்த டிசம்பர் 21ஆம் தேதி அந்த திறப்பில் 6 மணி நேர ஜெபம் நடக்க இருக்கிறது. தேசத்தின் எழுப்புதலுக்காய், ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய், வருகிற பிள்ளையுடைய விடுதலைக்காய் அது நடத்தப்படுகிறது. இந்த திறப்பில் 6 மணி நேர உபவாச ஜெபத்தில் சகோதரர் ஜான் ஜோசப் சென்னையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாய் வாருங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்கள். இந்த திறப்பில் 6 மணி நேர ஜெபத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிஜம் தொலைக்காட்சி வளாகம் திருநெல்வேலி டு நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் தெற்குவள்ளியூர் சந்திப்பில் இருக்கிறது. தூர இடத்துலேருந்து வருகிற பிள்ளைகள் தெற்குவள்ளியூர் சந்திப்பு, அதில் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலே உடனே நிஜம் டிவி வளாகம் இருக்கிறது. 4 வழிச்சாலையில் காரில் வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதி. ட்ரெயினில் வருவீர்கள், ஆனால் வள்ளியூரில் இறங்கி நம்முடைய தெற்குவள்ளியூருக்கு வரலாம். மற்றபடி பஸ்ஸில் வர்றவங்க எல்லாம் நாகர்கோவில் டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மெயின் ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு வாகனங்கள் வந்து செல்வதற்கு ரொம்ப வசதியான ஒரு இடம். மிஸ் பண்ணிடாதங்க, குடும்பமாய் வாருங்கள். இந்த திறப்பில் 6 மணி நேர உபவாச ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பதாக புதிய கிருபைகளையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று புதிய ஆண்டுக்குள்ளே செல்வதற்கு ஏதுவாக இந்த வருஷத்தின் கடைசி திறப்பில் 6 மணி நேர உபவாச ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.